திருச்சிற்றம்பலம். அருள் தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. நம்முடைய திருநாவுக்கரசு பெருமான் திரு அங்கமாலை என்கின்ற ஒரு திருப்பதிகத்தை நமக்கு அருளியிருக்கின்றார். இந்த திருப்பதிகத்திலே தலைமுதலாக கால்வரையில் இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகளும் எம்பெருமான் சிவபெருமானை வணங்கி பணி செய்யவே படைக்கப்பட்டன என்கின்ற செய்தியை நமக்கு மிக தெளிவாக எடுத்துரைக்கின்றார். தலை என்பது வணங்குவதற்காகவும், கண்கள் என்பது அவனை காண்பதற்காகவும், செவிகள் என்பது அவன் புகழை கேட்பதற்காகவும், வாய் என்பது அவனுடைய பெருமையை பேசுவதற்காகவும், இந்த நெஞ்சம் அவனுடைய கருணையை நினைவதற்காகவும், இந்த கால்கள் இந்த கைகள் அவனுடைய திருமேனியை வணங்குவதற்காகவும், இந்த கால்கள் அவனுடைய திருக்கோயிலை வலம் வருவதற்காகவும், இந்த உடல் பெருமானுடைய வழிபாட்டிற்கே முழுமையாக பயன்பட வேண்டும் என்று அந்த திருப்பதிகத்திலே மிக அழகாக இந்த மனித பிறவி நாம் எடுத்தது, இந்த மனித பிறவியை கொண்டு மீண்டும் எந்த பிறவிக்குள்ளும் நுழையாத நிலையை பெற வேண்டும் என்பதற்காகவே நமக்கு வழங்கப்பட்டது. அந்த பிறவா நெறியை அருளக்கூடிய ஒரே இறைவன் சிவபெருமான் மட்டுமே. ஆகவே அவனை பணிமின் என்று நமக்கு மிக தெளிவாக என்னென்ன உறுப்புகளால் என்னென்ன பயன் விளையும் என்றும், இறைவனை அந்தந்த வழிபாடுகளை கரணங்களால் வழிபாடுகளை செய்து வந்தால் அது நமக்கு கவசமாக இருந்து காக்கும் என்று பின்னர் தோன்றிய கவச நூல்களுக்கெல்லாம் முதன்மையானதாக விளங்கக்கூடியதாக இந்த திரு அங்கமாலை என்கின்ற அந்த திருப்பதிகத்தை நமக்கு அருளியிருக்கின்றார் திருநாவுக்கரசு பெருமான். அந்த பதிகத்தில் கூறியுள்ளபடி இறைவனை வழிபாடு செய்வோர்க்கு அந்த கருவிகரணங்களில் எவ்வித துன்பமும் நேராமல் இருக்கும், நோய்கள் வராமல் இருக்கும் என்பதை நமக்கு மிக அறுதியிட்டு எடுத்து இயம்பியிருக்கின்றார் திருநாவுக்கரசு பெருமான். திருச்சிற்றம்பலம்.